பிரைஸ் த லார்ட். மை டியர் பிலோவ்ட் வியூவர்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் செல்லும் பாதையில் ஓர் வெளிச்சம், அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையே மாற்றியது. உங்களுக்கும் அந்த வெளிச்சம் வேணும் என்றால் அந்த வெளிச்சம் வேறு எதுவும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சம். மறக்காம லைட் ஆஃப் மை பாத் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த எண்ட் டைமில் நடக்கிற காஸ்பல் ஆகட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பாகட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இஸ்ரவேலும் ஈரான் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு யுத்தம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏனென்றால் வேதாகமத்தில் இதற்கு ஆதாரமாக அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது, இந்த உலகத்தில் அவர் அநேக இடத்தில் அவர் நற்செய்தியை சொல்லும் போது கடைசியாக ஜெருசலேம் நகரத்துக்கு பிரவேசித்தார். அந்த நகரத்தில் இருக்கும் ஜெருசலேமின் தேவாலயத்தை நோக்கி அந்த தேவாலயத்தின் அழிவை குறித்தும் கடைசி நாட்களில் நடக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் குறித்தும் அவர் தன்னோட சீசர்களுக்கும் சுற்றி இருக்கிற எருசலேம் மக்களோடும் அவர் ஷேர் பண்ணிக்கிறார். அந்த வசனத்தின் மூலியமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்க மத்தியத்தில் பேச நாங்கள் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த விஷயம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அக்கார்டிங் டு த பைபிள் இந்த யுத்தமானது நடந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் யுத்தம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கு விரோதமாக நடக்குது. இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு நாடு எந்த நாடாக சப்போர்ட் காணப்படுதுன்னா அது வேற எந்த நாடும் இல்லை, யுஎஸ்ஏ. இந்த யுஎஸ்ஏ ஒரு வல்லரசாக காணப்பட்டிருக்கிறது. இந்த யுஎஸ்ஏ இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கு ஈரானில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்தமானது தொடர்ந்து நடந்து கொண்டு போனால், மார்க் மை வேர்ட், ஏறக்குறைய 10:30 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், 2026 இந்த யுத்தத்தில் ரஷ்யா உள்ள வரணும். ரஷ்யா எப்போ உள்ள வருதோ அப்போதான் ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய மேஜர் தேர்ட் வேர்ல்ட் வார் நடக்க போகுது. இந்த யுத்தத்தின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் ஏறக்குறைய 30% பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த யுத்தத்தில் அவங்க மரித்து போவாங்க. அந்த மரித்து போன ஜனங்களை நீங்கள் அடக்கம் செய்யணும்னா ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலாக ஆகும் என்று ஒரு ரிசர்ச் சொல்லுகிறது. இப்படி வேதாகமத்தில் இதை குறித்து சொல்லியிருக்கிறது. அதை குறித்து ஒரு 2 வசனம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் இருக்கிறேன். அந்த 2 வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு எசேக்கியேல் அப்படி என்ற ஒரு தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்தில் ஆகட்டும் 39ஆம் அதிகாரத்தில் ஆகட்டும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நார்த் சைட்ல இருந்து ஒரு நாடு எழும்பப்படும். அந்த நாட்டுக்கு சுத்து பெர்ஷியன் ஆகட்டும், அந்த நாட்டுக்கு அந்த நார்த் சைட்ல எந்த நாடு இன்னைக்கு இருக்குன்னு பாக்குறீங்கன்னா இஸ்ரவேலுக்கு நார்த் சைட்ல அந்த நாடு வேற எதுவும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நாம வல்லரசாக அளிக்கப்படும் ரஷ்யா தான். ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்றமாக உள்ள வரும். ஆனா காலப்போக்கில் என்ன நடக்கும்னா ஈரான் சைலண்ட் ஆகும், ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இந்த வார் ரொம்ப பயங்கரமாக நடக்கும். ஆனா ஒரு விஷயத்த நான் ரொம்ப குறிப்பாக சொல்றேன். இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு சின்ன பகுதி தான், அது ஒன்றும் பெரிய நாடு இல்லை. ஆனால் ஈரானு வேர்ல்ட் லார்ஜஸ்ட் 17 கண்ட்ரி. ஆனால் இஸ்ரவேலு ஒரு சின்ன ஒரு நாடு தான். ஆனால் அந்த நாட்டு விரோதமாக எந்த நாடு எழும்பினாலும் கண்டிப்பாக வெற்றி இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் இஸ்ரவேலை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களும் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு 2 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யா ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், சீனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இப்படி எந்த நாடு வந்தாலும் வெற்றி கண்டிப்பாக இஸ்ரவேலுக்கு தான். இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்க நகர்ந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெம்பிள் மவுண்ட் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த இடம் ஏன் எதனால இந்த 3 ரிலீஜனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்தில் தான் 4000 வருஷத்துக்கு முன்பாக வந்த அப்ரகாம் ஸோ தன்னோட மகன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தணும் அப்படின்னு மோரியா மலைக்கு கொண்டு போனாரு. அந்த இடம் தான் இன்றைய காலகட்டத்தில் மவுண்ட் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த பர்டிகுலர் இடத்துல தான் ஸோ அவங்கள தேவனை ஆராதிக்க இந்த இஸ்லாம் நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாம் ஆஃப் தி ராக்கும் அல்லஸ்கா மாஸ்க்னு 2 பெரிய பெரிய மாஸ்க் கட்டியிருக்காங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் நண்பருக்கு 3rd ஹோலியஸ்ட் பிலிகிரம் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மெக்கா மெதினா, 3rd வந்துட்டு அல்லஸ்கா மாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அல்லஸ்கா மாஸ்க் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாம் ஆஃப் தி ராக். அந்த டாம் ஆஃப் தி ராக்ல தான் ப்ராஃபெட் முகமது அங்கிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாறை இருக்கு. அந்த பாறை மேல தான் இந்த டாம் ஆஃப் தி ராக் டெம்பிள் கட்டியிருக்கோம். இது எங்களுக்கு புனிதமான ஸ்தலம் அப்படின்ட்டு இந்த இஸ்லாம் வந்துட்டு ஸோ காலகாலமாக சொல்லிட்டு வராங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வால். அந்த வெஸ்டர்ன் வால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ்ஸுக்கு, அதாவது இஸ்ரவேல் வாழும் யூத ஜனங்களுக்கு ஆராதிக்க அந்த ஜெருசலேம் டெம்பிள் அப்படின்ட்டு டேவிட் காலத்தில் சோலமன் கட்டி கொடுத்தாரு. அந்த டெம்பிள் வந்துட்டு 2 முறையில் அந்த டெம்பிள் மேல யுத்தம் நடந்து அந்த டெம்பிள் முழுவதுமாக ஸோ டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ முதலாக பர்ஷியன் வந்து டெமாலிஷ் பண்ணாங்க, ரோமன் வந்து உள்ள வந்தாங்க, பாபிலோன் உள்ள வந்தாங்க. இப்படி 2 முறை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் ஆயிடுச்சு. அந்த டெமாலிஷ் ஆகி ஒரே ஒரு பகுதி தான் அந்த வெஸ்டர்ன் வால். அந்த வெஸ்டர்ன் வால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக யூத நம்மளோட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெஸ்டர்ன் வாலில் போய் அந்த தேவனை தொழுது கொள்கிற விஷயம் நம்ம அநேக வீடியோவில் பார்ப்போம். அந்த வெஸ்டர்ன் வால் கொண்டு இன்றைக்கு 3rd டெம்பிள் கட்டப்படணும். அந்த கட்டுறதுக்கு முன்பாக இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்க வேண்டியது அப்படின்றது வேதாகமத்தில் ரொம்ப கிளியராக எசேக்கியேல் 38:39 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அக்கார்டிங் டு அந்த வசனப்படி இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்கணும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யா உள்ள வரணும். ரஷ்யாவும் இஸ்ரவேலுக்கும் பெரிய போராட்டம் நடக்கும். இந்த யுத்தத்தில் ஏறக்குறைய 30% பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக நாசமாகும். எப்படி நாசமாகும்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் இப்படியாக எல்லா இடத்திலும் கண்டிப்பாக போட மாட்டாங்க. இந்த அணு ஆயுதம் கொஞ்சம் கொஞ்சமாக காத்துல கலந்து நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் மூலியமாக நம்மளோட உடம்புல போகி அது மூலியமாக கண்டிப்பாக இன்னைக்கு இந்த யுத்தம் மூலியமாக நிறைய பேர் சாவறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இந்த யுத்தமானது ஏதோ இப்போ நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கிறேன், இந்த யுத்தத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்பாக அப்ரகாம் வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம் இந்த யுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இது ஒரு இடத்தின் பிரச்சனை, இது ஒரு உரிமையின் போராட்டம். ஸோ அந்த இடம் வேற எதுவும் இல்லை, ஜெருசலேம். அந்த இடத்துக்கோஸ்கர தான் இன்றைக்கு இந்த யுத்தம் நகர்ந்துட்டே போறது. ஸோ இந்த யுத்தத்தின் முடிவில் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக 2 டீம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பக்கம் இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டா எனிவே யூஎஸ் இருக்கு, யூஎஸ்க்கு சப்போர்ட்டா உக்ரைன் வருது, பிரிட்டன், பிரான்ஸ், இவங்க எல்லாமே ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா, ஸோ ஜப்பான், இவங்க எல்லாமே ஒரு டீம் ஆகும். இப்போ இந்த 2 டீமும் ஆப்போசிட்டா நம்ம நின்று 3ஆம் உலக போர் எப்படி நடக்குமோ அதுல மேஜர் ரோல் இன்னைக்கு ஈரான் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், அமெரிக்கா, இன்னைக்கு இப்போ அட் தி பிரசன்ட் மேஜர் ரோல் இவங்க 3 பேரை தான் இருக்கும். எப்போ இந்த டீம் எல்லாம் ஒரு ஃபார்ம் ஆகி ஆப்போசிட்டாக ஆகுமோ அப்போ இந்த யுத்தம் பெருசாகும். இந்த யுத்தம் எப்போ பெருசாகுமோ உலகம் எங்கிலும் ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்படும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் இப்போ கேஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பெட்ரோல் டீசலோட விலை டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் நிறையமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த யுத்தம் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினால இல்லை அன்பினால தனிந்து போனால் நம்ம எல்லாமே கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும். ஒருவேளை இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துட்டு போனால் இதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நான் சொன்ன எல்லாம் ஏறக்குறைய வேர்ல்டில் இருக்கிற பாப்புலேஷன் ஏறக்குறைய 30% கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே செத்து ஸோ அது மூலியமாக நம்ம இன்னைக்கு மண்ணாக போகிறதுல எந்த மாற்று கருட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிற ஒரு நாடு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வச்சாலும் ஸோ எப்படி ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்ட்டு ஒரு ரிவர் ஒரு சீ பாத் ஒன்று இருக்கு. அந்த சீ பாத்தை எதனால இன்னைக்கு ஈரான் ஸோ இப்போ உலகம் முழுவதும் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட்டா யாரும் வரல. ஸோ இஸ்ரேலும் அமெரிக்கா ஈரானை போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஈரான் என்ன பிளான் பண்றாங்கன்னா, என்ன போட்டு
சப்போர்ட் அடிக்கிறீங்களா? என்ன சப்போர்ட் சுத்தி இருக்கிற நாடெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குதுல்ல. என்ன யாருமே காப்பாத்த வரமாட்டேங்கிறீங்களா? நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்றேன். இந்த இஷ்யூவ நான் நேஷனல் இஷ்யூவா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொன்னா, ஸோ அது ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு சின்ன கடல் பகுதி. அந்த பகுதி மூலியமா தான் உலகத்தில் 80% எல்பிஜி கேஸ் ஆகட்டும், பெட்ரோலுக்கு தேவையான மெட்டீரியல் ஆகட்டும், ரா மெட்டீரியல் ஆகட்டும் உலகம் எங்கும் சப்ளை ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரான் கிட்ட. ஈரான் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட ஏதாவது ஷிப் வந்து அந்த ஷிப்பை ஸோ அவங்க அணு ஆயுதம் வச்சு அதை தாக்கி அது தண்ணியில நாசமாக்குறாங்க. அதனால நிறைய ஷிப்பு ஸ்டாக் இருந்தாலும் அந்த இடத்துல கிராஸ் பண்ணாம ஸோ அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல அது ஸ்டே ஆயிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, ஸோ நம்மளுக்கு தேவையான அனுதினம் தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால நம்மளுக்கு பற்றாக்குறை உருவாகுது. இந்த விஷயத்தை என்ன பண்ணுது, ஸோ இந்த ஈரான் நேஷனல் இஷ்யூவாக உருவாகுது. இன்னைக்கு எல்லா கண்ட்ரியும் ஒரு பெரிய ரெகுலேஷன்ல மாட்டின்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு முடிவு வேணும்னா அந்த முடிவு வேற யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடிவு. ஏனென்றால் இந்த 3ஆம் உலக போர் கண்டிப்பாக அக்கார்டிங் டு பைபிள் நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் அந்த டெம்பிள் ஆஃப் மவுண்ட், அந்த மவுண்ட் ஆஃப் டெம்பிள் ஜெருசலேமில் என்ன இருக்கும், ஸோ டாம் ஆஃப் தி ராக் ஆகட்டும், அல்லஸ்கா ஆகட்டும், இந்த 2 இஸ்லாம் 3ஆம் புனித ஸ்தலமான இந்த 2 விஷயம் முற்றிலும் அகற்றப்பட்டால் மட்டுமே அங்கே 3ஆம் ஜெருசலேம் டெம்பிள் கட்டணும். அதுக்கு உண்டான ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வாராக நடந்து கொண்டு இருக்குது. ஒருவேளை ரஷ்யா இதுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக அவங்க கை வைக்கிறது அந்த 3rd டெம்பிளில் தான். எப்போ அந்த 3rd டெம்பிள், அந்த டெம்பிள் ஆஃப் மவுண்ட்ல ரஷ்யா கை வைக்குதோ அப்போ இஸ்லாம் புனிதமாக வழிபடுகிற டாம் ஆஃப் தி ராக் ஆகட்டும், அல்லஸ்கா மாஸ்க் ஆகட்டும் முற்றிலுமாக அந்த இடத்துல இருந்து தகர்த்தப்பட்டு நாசமாகும். அப்பொழுது என்ன ஆகும்னா அங்க 3ஆம் டெம்பிள் கட்டுறதுக்கு இஸ்ரேல் ஆயத்தமாகும். அந்த 3ஆம் டெம்பிளை யார் கட்டுறது பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, அந்தி கிறிஸ்து. அப்போதான் இந்த இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ட்ரம்ப் ஆகட்டும், ட்ரம்ப்புக்கு விரோதமாக ஐ டோன்ட் வாண்ட் ட்ரம்ப், ஸோ ட்ரம்ப் கோ பேக், நோ கிங் நீடட் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஏனென்றால் இந்த ட்ரம்ப் வந்துட்டு ஒரு டிக்டேட்டர்ஷிப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்றது அங்கே இருக்கிற இவன் சொந்த நாட்டில் ட்ரம்ப்புக்கு விரோதமாக பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய நாள் முதற்கொண்டு ட்ரம்ப்புக்கு விரோதமாக நிறைய ப்ரொட்டஸ்ட்டும் நடந்துச்சு. ஸோ ஏனென்றால் இப்படி ஒரு நாடு தன்னோட பிரசிடென்ட்டுக்கு விரோதமாக அவங்க எழும்பும் போது உலகம் எங்கிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். உலகம் எங்கிலும் என்னடா எங்க பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, திருடு அதிகமாகிறது, ஆக்சிடென்டல் அதிகமாகிறது, ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தன் நல்லா இருந்தால் இன்னொருத்தன் உயிரறிஞ்சு சாவுறான். இப்படி அன்பு தனிந்து உச்சக்கட்டத்தில் பாவம் போகும்போது இந்த உலகம் எங்கிலும் சமாதானம் கொடுக்க ஒரு மனிதன் வருவான். மனிதன் எங்க வருவான் என்றால் ஸோ யூரோப் கண்ட்ரில தான் ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். அந்த மனிதன் தான் வேற யாரும் இல்லை, அதுதான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து உள்ள வந்து ஸோ இந்த வாரை ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டா ஸோ உலகம் எங்கிலும் ஒரு சமாதானத்தை கொடுப்பான். அந்த சமாதானத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் ஏற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க 3 வருஷ காலம். ஒன்ஸ் அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் ஆன மேல அந்தி கிறிஸ்துவோட சுயரூபம் காணப்படும். அந்த விஷயத்தை குறித்து நான் அநேக வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதை கூட நீங்க மறக்காம பாருங்க. அப்பதான் அந்த கண்டினியூட்டியோட அந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். ஸோ த எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் வேற எதுவும் இல்லைங்க. அக்கார்டிங் டு த பைபிளில் இந்த கடைசி நாட்களில் இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்க வேண்டி அப்படின்றது எசேக்கியல் 38 ஆகட்டும் 39 ஆகட்டும் அவங்க ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்காக இப்போ வாசிக்கிறேன். எசேக்கியல் 38 ஃபர்ஸ்ட் இப்படியாக சொல்லுகிறது, God at the instrument of the God. The Lord spoke to me, moral man. He said, denounce Gog, chief ruler of the nation, Meshach and the Tubal in the land of Magog. Denounce Lord at his enemy. I will turn him round, put looks in the jaws and drag with its horses and uniform rides to very soldier carries. இப்படி பழைய விஷயங்கள் இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறன்னா, men from Persia, Sudan and Libya are with him, all of shield and helmet, Gomer and Beth
Togmak in the north other nation. Tell him to get ready, and after many year I will order him to brought back together of many nation. ஸோ இன்னைக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு நார்த் சைடில் இன்னைக்கு இருக்கிற ஒரு தேசம் என்னன்னா அது வேற எதுவும் இல்லை, ரஷ்யா. ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த வாரில் கண்டிப்பாக உள்ள வரணும். எப்போ இது உள்ள வருதோ, மார்க் மை வேர்ட், மூன்றாம் உலகப் போர் கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கும் போது நம்ம எல்லாமே ஒரு இது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நினைச்சுக்கின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நம்ம புரிந்து அவருக்காக நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம வாழ வேண்டியோம். அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டுருக்கிறேன். வேதாகம் ஏதோ கதையோ கப்சாக்களோ கற்பனைகளோ கவிதைகளோ அல்ல. ஸோ நடந்த காரியத்தை நம்மளை கண் முன்னால் காமிக்கிற ஜீவ புத்தகம். ஸோ 2 விஷயம் நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த யுத்தம் நடந்தால், இந்த யுத்தம் ஒரு இடத்தின் போராட்டம், ஒரு உரிமையின் போராட்டம் அப்படின்ட்டு நான் அதுக்கு குறித்து ஆபிரகாமோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மறக்காமல் என் சேனலில் இருக்குது. ஸோ போய் அந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். ஆனாலும் நாம் கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் நம்மளை காக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் தூதர்களை வைத்து கண்டிப்பாக காத்துக்கொள்வார். ஏனென்றால் சங்கீதத்தில் வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டியூரிங் கோவிட் டைம்ல ஆகட்டும், நம்ம எப்படி நம்ம அக்க பக்கத்தில் நிறைய பேர் மரித்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ரட்சித்தாரோ அதன் போல இந்த 3ஆம் உலகப் போர் ஒருவேளை நடந்தால் அதோட உச்சம், அதோட அந்த யுத்தத்தின் அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பற்றாக்குறை உருவாகும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கேஸ்க்காகட்டும், இன்றைக்கி கேஸ் புக் பண்ணால் நம்மளுக்கு ஆன் டைம் வரமாட்டுக்குது. அது மட்டுமல்ல, ஃபியூயல் ஆகட்டும், இந்த எனர்ஜி ரிசோர்ஸு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சப்ளை ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். இது மூலியமாக என்ன ஆகும், டே பை டே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ப்ரைஸ் ஹைக் ஆகும். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ அப்படின்றது விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.